இன்னைக்கு நம்ம சுடிதார் ஸ்டிச்சிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி சுடிதார் கட்டிங் உங்களுக்கு போட்டிருக்கேன். அதோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் போய் பார்த்துக்குங்க. லைனிங் போட்டு பட்டு துணியில் எப்படி சுடிதார் தைக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் எங்கள் வீடியோவை பாருங்கள். இப்போ நம்ம வந்து லைனிங் பீஸை கரெக்டான அளவு வச்சு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம ஃப்ரண்ட் பீஸோட மேலே தூக்கி போட்டு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி கீழே உள்ள துணி வந்து முதுகு பகுதி, அந்த துணி மேலே தான் இந்த லைனிங்கில் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க அதே முதுகு பகுதியை நம்ம போட்டு வச்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு கழுத்து நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். கழுத்து ரெண்டும் நம்ம அட்டாச் பண்ணும்போது 1/4 இன்ச் வந்து கேப் கொடுத்து அதை வந்து சுற்றி நம்ம தையல் அடிக்கணும். அதுக்கப்புறம் தான் அந்த தையல் அடித்ததுக்கப்புறம் நம்ம அதை கட் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம உள்ளக்க பெரட்டி விட்டு நம்ம அடிக்கணும். அதாவது படிமான தையல் போட்டு நம்ம அடிக்க வேண்டியது வரும். நம்ம நெக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அதை ரெண்டையும் சேர்த்து அட்டாச் பண்ணி 1 இன்ச்சு தள்ளி நம்ம பின் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பின் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த 2 துணியும் விலகாமல் இருக்கும். இப்போ நான் எல்லாத்தையும் பாருங்கள் பின் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு பின் பண்ணி எல்லாத்தையும் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம நெக் அடிக்க போகிறோம். இப்போ இதில் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிற இடத்துல பாருங்கள் 1/4 இன்ச்சு தள்ளி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். நான் ரவுண்ட் நெக்கு தான் கட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் ரவுண்ட் நெக்காகவே நான் அடிக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது வந்து மாடல் நெக்கு ஏதாவது கட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த ஒரு 1/4 இன்ச் வந்து கேப் கொடுத்து அடிச்சுக்கோங்க. ரவுண்ட் நெக் வந்து நம்ம அடித்து வச்சுருக்கோம். 1/4 இன்ச் கேப் விட்டு தான் நம்ம அடித்து வச்சுருக்கோம். அந்த 1/4 இன்ச் கேப் விட்டதுக்கப்புறம் நம்ம அதை கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லைனிங் பீஸையும் அந்த கீழே இருக்க அந்த பீஸையும் சேர்த்து அந்த ரவுண்ட் நெக்காக இருக்கிற மாதிரி அதே அளவுக்கு வச்சு நம்ம கட் பண்ணிடலாம். நீட்டாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம சைடில் சின்ன சின்ன கட்டிங் கொடுக்கலாம். அது எதுக்குன்னா துணி திருப்புறதுக்காக அந்த கட்டிங் நம்ம கொடுக்குறோம். இந்த சைடு கட் பண்ணும்போது நீங்கள் அந்த தையலில் சிசர் பற்றாமல் கட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா அது நம்ம திருப்புறதுக்கு நல்லா நீட்டாக வரும். இப்போ நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போ கட் பண்ணி நம்ம முடிச்சதுக்கப்புறம் இந்த சைடில் நம்ம குத்தி இருக்க இந்த பின் எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். ரிமூவ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம இந்த துணியை வந்து இந்த மாதிரி பெரட்டி எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம லைனிங் துணியை உள் சைடாக இந்த மாதிரி பாருங்கள் இப்படி பெரட்டி நம்ம அதை வந்து ஒரு கையால் நல்லா வந்து அழுத்தி விட்டு நம்ம அதை கொடுத்தாதான் மறுபடியும் நம்ம வந்து தையல் போட முடியும். சைடில் வந்து இப்போ நம்ம ஒட்டுன மாதிரி ஒரு தையல் கொடுக்கணும். லைனிங் துணி வந்து பாருங்கள் உள்ளே இருக்கிற மாதிரியும் ஃப்ரண்ட் துணி வந்து மேலே இருக்கிற மாதிரியும் பார்த்துக்குங்க. இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து தையல் போடணும். படிமான தையல் வந்து நம்ம அடிச்சிட்டோம். இப்போ 1/4 இன்ச் தள்ளி ஒரு இன்னொரு தையல் அப்படியே அந்த ஒரு ரவுண்ட் நெக் மாதிரியே போட்டுடலாம்.
படிமான தையலும் நம்ம பக்கத்தில் ஒரு 1/4 இன்ச் தள்ளி ரவுண்டு நெக்கு மாதிரியே அதே தையலும் நம்ம கொடுத்துட்டோம். அது ஃபினிஷ் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து நமக்கு இந்த பேக் நெக் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. நம்ம இப்போ ஃப்ரண்ட் நெக் நம்ம தைக்க போகிறோம். அது சேம் ஆஸ் இட் இஸ் இப்போ நம்ம எப்படி பேக் நெக் தைச்சோமோ அதே மாதிரி தான் தைக்க போகிறோம். அது எப்படி தைக்கிறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம ஃப்ரண்ட் நெக்கு தான் தைக்க போகிறோம். சேம் ப்ராசஸ் தான். அதே மாதிரி அந்த பின்னெல்லாம் வந்து நம்ம குத்திக்கணும். குத்திட்டு அப்புறம் 1/4 இன்ச் தள்ளி அந்த தையல் கொடுத்து நம்ம அடிக்கிறோம். இப்போ நம்ம சைடில் ஃபுல்லாக ரவுண்ட் நெக் ஃபுல்லாக அடித்தோம்ல, அந்த பேக் நெக்குக்கு எப்படி அடித்தோம் அதே மாதிரி தான். அதே மாதிரி நம்ம அடிச்சுட்டு கட் பண்ணிவிட்டு திருப்பி அந்த ப்ராசஸ் அப்படியே நம்ம பெரட்டி அந்த மாதிரி படிமான தையல் அடிப்போம்ல, அதே ப்ராசஸ் தான் இதுக்கும் பண்ணுறோம். நம்ம இப்போ நெக்கு ஃபுல்லாக அடித்து முடித்ததுக்கப்புறம் நம்ம இந்த துணியை பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம நெக்குக்கு எப்படி பின் பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி இந்த 2 துணியும் சேர்த்து அட்டாச் பண்ணி பின் பண்ணிக்கோங்க. அப்புறம் அட்டாச் பண்ணி பின் பண்ணதுக்கப்புறம் நம்ம அப்படியே சேர்த்து ஷோல்டரில் இருந்து அப்படியே ஒரு லைன் ஃபுல்லாக நம்ம அடிச்சுட்டே வரணும். ஏன்னா லைனிங் துணியையும் அந்த ஃப்ரண்ட் துணியையும் சேர்த்து நம்ம அட்டாச் பண்ணி அடிச்சுக்கணும். நம்ம தச்சு முடிச்சதுக்கப்புறம் எக்ஸஸாக இருக்கிற இந்த துணியை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இதே மாதிரி நீங்கள் பேக் பார்ட்டுக்கும் ஸ்டிச்சஸ் முடிச்சுட்டு நீங்கள் எக்ஸஸாக இருக்கிற துணியை கட் பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டையும் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் 2 ஷோல்டரையும் நம்ம ஜாயின் பண்ணி நம்ம ஸ்டிச்சஸ் பண்ணிக்கலாம். 2 ஃப்ரண்ட் துணியும் ஒன்றா சேர்த்து வச்சு இந்த ஷோல்டருக்கு அடிச்சுக்குங்க. இப்போ நம்ம கழுத்து சைடு ஒரு முடிச்சு போட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஷோல்டரை அடித்து நம்ம ஃபினிஷ் பண்ணிடுறோம். ஷோல்ட்ரு வந்து நம்ம கிராஸாக தான் கட் பண்ணியிருப்போம். அதனால் தையலும் நீங்கள் கிராஸாகவே அடிச்சுக்குங்க. இப்போ நம்ம ஷோல்ட்ரு அடித்ததுக்கப்புறம் இந்த பாருங்கள், இது ஃப்ரண்ட்டு இது பேக்கு, இந்த ரெண்டையும் நம்ம இப்போ திருப்பி காமிக்கிறேன் பாருங்கள். இதில் இந்த பேக் நம்ம நெக் இருக்குதுல்ல, அந்த சைடு வந்து அந்த இருக்கிற பீஸை வந்து பின்பக்கமாக நம்ம தள்ளி வச்சுட்டு இப்போ நம்ம படிமானம் கொடுக்க போகிறோம். இப்போ நம்ம ஷோல்டரில் இந்த படிமானம் கொடுக்கும்போது இந்த கழுத்து சைடில் இந்த பீஸ் இருக்குதுல்ல, இந்த பீஸை கொஞ்சம் உள் சைடாக தள்ளி விட்டுட்டு நம்ம படிமானம் கொடுக்கணும். இந்த ஷோல்டர் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஷோல்டரையும் நீங்கள் அடித்து வச்சுக்கோங்க.
இப்போ நம்ம கை தைக்க போகிறோம். கைக்கு வந்து நான் பார்ட்ரு வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். அந்த பார்ட்ரு வந்து இந்த பாருங்கள் இந்த மாதிரி அட்டாச் பண்ணிவிட்டு அதை நம்ம தையல் போட்டு நம்ம அட்டாச் பண்ணிடலாம். ரெண்டு துணியையும் பாருங்கள் பெரட்டி வச்சுருக்கேன். பெரட்டி வச்சு சம அளவில் நம்ம வச்சு அதை அட்டாச் பண்ணுறோம். இதுக்கும் நம்ம வந்து கழுத்துக்கு பண்ண மாதிரியே தான் இதுக்கும் செய்கிறோம். 1/4 இன்ச் வந்து தையல் தள்ளி வச்சு நம்ம ரெண்டையும் அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த துணியை பெரட்டி நம்ம படிமானம் கொடுக்கணும். இப்போ நம்ம படிமானம் அடித்து முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் வந்து நம்ம பார்டரில் எக்ஸஸாக இருக்கிற துணியை வந்து கட் பண்ணுறோம். இப்போ நம்ம 2 சைடும் எக்ஸஸாக நமக்கு பார்டரில் துணி இருக்கும். ஏன்னா நம்ம வந்து கரெக்டாக துணியை வந்து கட் பண்ணிவிட்டு அடிக்கலை. நம்மள்ட்ட எவ்வளோ பார்டர் இருக்கோ அதை அப்படியே வச்சுட்டு தான் அடித்தோம். அதனால் அந்த சைடில் இருக்கிறது வந்து 2 சைடும் வந்திருக்கும் பாருங்கள். இந்த 2 சைடும் இருக்கிற எக்ஸஸ் துணியை வந்து நம்ம கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம திருப்பிக்கணும் துணியை திருப்பிட்டு இதுக்கப்புறம் வந்து இந்த மேல் இடத்துல பாருங்கள் ஒரு 1/4 இன்ச் துணி வந்து நம்ம மடக்கணும். இந்த மாதிரி நல்லா அதை படிமான தையல் அடிக்கிறதுக்குனால நல்லா மடித்து விட்டுருங்க. 1/4 இன்ச் வந்து நல்லா அழுத்தி விட்டு மடிச்சுட்டு அதுக்கு மேலே வந்து உங்களுக்கு படிமான தையல் வந்து போட்டுக்குங்க. கைக்கு பார்ட்ரு வேலை இப்போ முடிஞ்சிருச்சு. இதே மாதிரி இன்னொரு கைக்கும் நீங்கள் இதுக்கு தைச்ச மாதிரியே வந்து பார்டர் அட்டாச் பண்ணி ஃபினிஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கை துணியோட உடம்பு துணியையும் சேர்த்து அட்டாச் பண்ண போகிறோம். இந்த மாதிரி வந்து இதை பெரட்டி வச்சுக்கோங்க. அதாவது நம்ம உடம்பு துணியை வந்து ஃப்ரண்ட் சைடாகவும் கை துணியை பெரட்டியும் இந்த மாதிரி சேர்த்து ஷோல்டரோட இந்த இடத்துல இந்த கையோட நடுப்பகுதி இருக்குதுல்ல அந்த இடத்துல சேர்த்து அட்டாச் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் இந்த இடத்துல நான் காமிக்கிறேன். இதுதான் ஷோல்ட்ரு. இந்த ஷோல்ட்ரு 2 இடத்துலையும் ஒரு தையல் வருதுல அது பக்கத்தில் இந்த கையோட நடுப்பகுதியை நம்ம அட்டாச் பண்ணணும். அதுதான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கணும். அந்த மாதிரி நம்ம அட்டாச் பண்ணி ஸ்டார்ட் பண்ணாதான் கை வந்து ஈவனாக ஒரே மாதிரி நமக்கு கிடைக்கும். இந்த சைடு ஃபுல்லாக நம்ம ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த சைடு நம்ம அப்படியே ரிட்டன் வரணும். அந்த தையலை அப்படியே வந்து சேர்த்து திருப்பி ரிட்டன் கொண்டு வந்து அந்த பக்கம் கை வரைக்கும் நம்ம ஃபினிஷ் பண்ணணும். இப்போ நம்ம வந்து இந்த பாருங்கள் கையை அதே மாதிரி நான் ஃபுல்லாக வந்து இந்த கர்வ் ஃபுல்லாக அடித்து முடிச்சிட்டேன். இதே மாதிரி 2 கைக்கும் நான் அடித்து ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம கை வந்து நம்மள்ட்ட ஏற்கனவே இருக்கிற கையோட அளவை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நமக்கு எவ்வளோ வந்து அகலம் வேணும் அப்படிங்கிறத வந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிக்கிட்டு நீங்கள் அதில் அப்படியே வந்து ஸ்டிச்சஸ் போடணும். இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து மார்க் பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக மார்க் பண்ணி கையில் நான் வந்து ஃபுல் ஹேண்டில் வச்சுருக்கனால அந்த கீழே இருந்து மேலே நம்ம ஆமுல் வரைக்கும் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஆமுல் வரைக்கும் மார்க் பண்ணிவிட்டு அதிலிருந்தே வந்து கண்டினியூவேஷனாக நம்ம உடம்பையும் மார்க் பண்ணணும். அந்த ஆமுல்லேருந்து சைடு அப்படியே ஃபுல்லாக அதையும் மார்க் பண்ணிவிட்டு அடிக்கணும். இது வந்து நம்ம ஒரு 1.5 இன்ச் வந்து நமக்கு சைடு ஃபுல்லாக நம்ம கொடுத்துருக்கோம். கையிலேருந்து உடம்பு வரைக்குமே 1.5 இன்ச் நம்ம கொடுத்துருக்கோம். அந்த 1.5 இன்ச்சுக்கு இந்த உடம்பை அளவு வச்சு உங்களுக்கு மார்க் பண்ணி காமிக்கிறேன். ஏன்னா வந்து இந்த பிகினர்ஸ்க்கெலாம் வந்து இந்த மாதிரி போட்டு மார்க் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ ஏற்கனவே ஸ்டிச்சஸ் வந்து நிறைய அடிக்கிறவங்களா இருந்தால் அப்படியே நேராக 1.5 இன்ச் பார்த்து அப்படியே ஃபுல்லாக அடிச்சிட்டா கூட போதும். பிகினர்ஸ்னால் அந்த மாதிரி நீங்கள் ட்ரெஸ் அப்படியே போட்டு நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் போட்டு பார்த்துக்கலாம்.
இப்போ நம்ம வந்து பாருங்கள் சைடு கட்டிங் கிட்ட வரோம். இந்த மாதிரி சைடு கட்டிங் கிட்டக்க வரும்போது இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிவிட்டு ரிவர்ஸ் வந்து போட்டு வச்சுக்கோங்க. ரிவர்ஸ் நம்ம போட்டு முடித்ததுக்கு அப்புறம் பாருங்கள், அதுக்கு நேராக கீழே போயிட்டு நம்ம சைடு கட்டிங் நம்ம இப்போ அடிக்க போகிறோம். அதுக்கு அந்த கீழ் கட்டிங்கில் இருந்து மடித்து அடிச்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு 1/4 இன்ச் மடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் திருப்பி ஒரு 1/2 இன்ச்சுக்கு அப்புறம் மடிச்சுக்கோங்க. எல்லாம் ஒரு 3/4 இன்ச் மடிக்கணும். இந்த மாதிரி 2 மடிப்பு மடிச்சுட்டு அதை வந்து நல்லா அழுத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே தையல் கொடுங்க. அந்த ஓரமாக தையல் கொடுத்துட்டே வாங்க. இந்த மாதிரி நம்ம வந்து பாருங்கள், இந்த மாதிரி அடித்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். இந்த இடத்துல வரும்போது அந்த இடத்துல ஒரு பா ஷேப்பில் வந்து நம்ம கொண்டு வரணும். அது நம்ம வந்து உள்ளக்க இறக்கி அந்த மாதிரி பா ஷேப் கொண்டு வந்து இந்த இடத்துல கீழே வந்து ஒரு ஏ ஷேப் வருது பாருங்கள். இதை அப்படியே அடித்து நம்ம ஃபுல்லாக அப்படி மடக்கி, நான் சொன்னல ஒரு 3/4 இன்ச் மடக்கி அடிக்கணும் அப்படிங்கிறது சொன்னல, அந்த மாதிரி ஒரு 3/4 இன்ச் மடக்கி ஃபுல்லாக அடித்து எடுத்துக்கோங்க. இதே மாதிரி 2 சைடும் நம்ம வந்து சைடு கட்டிங் அடித்து முடிச்சிட்டோம். ஸோ இப்போ வந்து நமக்கு சுடிதார் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஏற்கனவே வந்து உங்களுக்கு கட்டிங் வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். அதை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணால் அதை செக் பண்ணி பார்த்துக்குங்க. இப்போ நம்ம வந்து சுடிதார் வந்து ஸ்டிச்சஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதும் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஃபுல்லாக கொடுத்துருக்கேன். இதே மாதிரி மெத்தடில் உங்களுக்கு நீங்களும் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி எல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோஸ் வந்து பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. உங்களுக்கு நாங்கள் இதே மாதிரி நல்ல வீடியோஸ் வந்து இன்னும் போடுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.